என்ற வேடுவ அரசன் ஆட்சி செய்து வருகிறான். அவன் மனைவி நங்கை மோகினி. இருவருக்கும் 7 புதல்வர்கள். நங்கை மோகினிக்கோ ஆஸ்திக்கு 7 பிள்ளைகள் இருந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லை என்ற ஏக்கம். அதை சொல்லி நம்பி மகாராஜனிடம் வருந்துகின்ற விதத்திலிருந்து இந்த கதை ஆரம்பிக்கின்றது. அரையா என்ன செய்யுவேன் கன்னிமார்களே, இல்லையோரு பெண் குழந்தை எந்தனுக்கும். அரையா அரையா என்ன செய்யுவேன் கன்னிமார்களே, இல்லையோரு பெண் குழந்தை எந்தனுக்கும். அரையா அரையா எந்த துயரமா சிந்தை வந்துமே, குழந்தை சிந்தை வந்துமே. அரையா கண்ணன் மொழியலே அவள் காதல் அழியலே, காதலோடு தனைக்க பிள்ளை இல்லைய. அரையா அரையா மங்கு நிறவேலா அவள் சிங்க குழந்தையா, வளர்த்த ஒரு பெண் குழந்தை இல்லை என்றும். அரையா அலையா நங்கை மோகினி அவர் ராஜபத்தினி, நாடிய பெரியவர்கள் பாதம் பணிந்து போட்டினார். அலையா அலையா நங்கை மோகினி அவர் ராஜபத்தினி, நாடிய பெரியவர்கள் பாதம் பணிந்து போட்டினார். அலையா அலையா தந்தை போலவே இதை தானுடாக்கினார், முன்னதாயில் வந்த துன்பம் முற்று வைக்கினார். அலையா தன்னா அலையா நீதி நாட்டினால் அவர் நெறிய காட்டினார், பேரு பொறியில் பால் தெரிய நாட்டினார். அலையா தன்னானே